Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நியூஸ் ஆர்டிக்கலில் படித்தேன். சரி அது உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக. இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியனரான யங்கஸ்ட் மில்லியனர் கோடீஸ்வரன் ஆனார். வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 மாதம். யோசிச்சு பாருங்கள், 4 மாதத்தில் அவர் கோடீஸ்வரன் ஆகிட்டார். அவரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 243 கோடி. நீங்கள் யோசிப்பீங்க, யார் அவர் 4 மாதம் குழந்தை, யார் அந்த குழந்தை அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அது யாரோட குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர் இருக்கார் நாராயணமூர்த்தி. அவரோட பேரன் தான் வந்துட்டு இந்த குழந்தை, 4 மாத குழந்தை. இந்த 4 மாத குழந்தைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட ஷேர்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு, கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அவர் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் வந்துட்டு 1.5 crore ஷேர்ஸ் கிட்ட வச்சுருந்தார். இப்போ குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ஷேர் கிட்ட கொடுத்துருக்காரு. 15 லட்சம் ஷேர் அவர் கொடுத்த போது அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1620 ரூபாய் இருந்திருக்கு. 15 லட்சம் ஷேர் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அது வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 243 கோடி. என்னன்னா 4 மாத குழந்தைக்கு 243 கோடி என்ன பண்ணியிருக்காரு, கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா, ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு யோசனை என்னென்னா, அந்த குழந்தைக்கு எந்த யூஸும் இல்லை, அது இப்போ அது புரிஞ்சிக்க கூட புரிஞ்சிக்காது அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, நான் அந்த குழந்தையாக இருந்திருக்கலாமே, நான் அந்த குழந்தையாக இருந்தேன்னா அந்த மாதிரி யாராச்சும் கிஃப்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அதெல்லாம் கரெக்டு தான். எல்லாரோட யோசனை பார்த்திங்கன்னா நம்ம அந்த குழந்தையாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட யோசனை இருக்குது. ஆனால் வந்து உண்மையால் நம்ம யோசிக்க வேண்டியது எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த தாத்தா மாதிரி எப்படி ஆகிறது. என்னன்னா தாத்தா வந்துட்டு 1.5 crore ஷேர்ஸ் வச்சுருக்காரு. அப்போ அவரோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவர் எப்படி கிஃப்ட் பண்ணாரோ அந்த மாதிரி மாறணும்னு தான் நம்ம கோல் இருக்கணும். தவிர எல்லாரோட ஆசை தப்பு கிடையாது. என்னென்னா நம்மளுக்கு தோன்றது என்னென்னா நம்ம அந்த குழந்தையாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் உண்மையாலே நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எப்படி அந்த தாத்தா மாதிரி மாறுறது, நம்ம எப்படி நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம எப்படி கொடுக்குறது. என்னென்னா நார்மலாக இப்போ நம்ம எல்லோரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பா வந்து எனக்கு எதுவுமே கொடுத்துருந்தாரு, நான் என்ன பண்ணியிருப்பேன், பிஸ்னஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதே தானே நம்ம பசங்களும் சொல்லுவாங்க. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வரும்போதும் அதே டயலாக் தான் என்ன ஆகும்னா திருப்பி ரொட்டேஷன்லேயே போயிட்டுருக்கும். அதனால் நம்ம அப்பா என்ன கொடுக்கலன்றதை நம்ம விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பசங்களுக்கு கொடுக்க போகிறோம், நம்ம எப்படி கொடுக்கறதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். இதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம வீடியோஸை சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்னன்னு தெரியல. இப்போது ஒரு விஷயம் எடுக்கிறோம், ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணோன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்றது எல்லோரும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் சேர்த்து வச்ச காசை எப்படி செலவு பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லி தரதே கிடையாது. ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதெல்லாமே கரெக்டு தான். ஆனால் பசங்களுக்கு எப்படி செலவு பண்ணுங்க நம்ம சொல்கிறதே கிடையாது. அதனால் கடைசியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க, சேர்த்து வச்ச காசை மொத்தமாக லாஸ் பண்ணிடுறாங்க, மொத்தமாக அழிச்சிடுறாங்க. இதை தான் நம்ம நிறைய ட்ரேடர்ஸ்லையும் பார்க்குறோம். நிறைய நார்மல் மக்களே பண்ணுற விஷயங்கள் என்னென்னா, ஒரு புதுசாக ஒரு சம்பளம் வருது, ஒரு ஹைக் வருதுன்னா நம்மளோட தாட் என்ன போகுதுன்னா, ஹைக் வந்திருக்கு, ஏதாச்சும் புது பொருளை வாங்கலாம் அப்படின்றது தான் போகுது. தவிர சேர்த்து வச்ச காசை அந்த ஹைக்கை எப்படி நம்ம டபுள் ஆக்கலாம், ட்ரிபிள் ஆக்கலான்றது நம்ம யாருமே என்ன பண்ணுறதில்ல, யோசிக்கிறது இல்லை. இப்போ நிறைய பேரோட இதுவும் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறதில்ல. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா லேட்டாக வருது ப்ராஃபிட். அதனால் என்ன பண்ணுறது, ட்ரேடிங் போகிறது. அதுவும் ட்ரேடிங் வந்து ஒன்றுமே தெரியாமல் பை பண்ணுமா செல் பண்ணுமா. இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, இது நான் கேட்பேன், என்ன எதில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நிஃப்டின்னு ஒன்று ஏதோ சொன்னாங்க சார், அதில் தான் பண்ணுறேன். யார் சொன்னாங்கன்னா ஃப்ரெண்டு. சரி நிஃப்டியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று ஆப்ஷனுன்னு சொன்னாங்க சார், அதில் தான் பண்ணுறேன். சரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன்னா, அதான் சார் இது மேலே போகணும்னு நினச்சா அந்த கால் ஒன்று இருக்காமே அது வாங்கி வைப்பேன், கீழே வரும்னு நினச்சா புட்டு ஒன்று இருக்குல்ல அது வாங்கி வைப்பேன். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டினா என்னன்னு தெரியல, காலுனா என்னன்னு தெரியல, ஆப்ஷன்னா என்னன்னு தெரியல, ஆப்ஷனில் டைம் டிகேன்னு ஒன்று என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஆனால் ஃப்ரெண்டு சொன்னார் இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு ப்ராஃபிட் வந்துடுறது. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஏன் அவங்க இன்னும் மார்க்கெட்டில் இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது பிகினர்ஸ் லக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ட்ரேடு வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ப்ராஃபிட்டை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை நம்ம அப்படியே ஸ்டே பண்ண வச்சிடும். அது தப்பு கிடையாது. ஆனால்
அதை எப்படி நம்ம ஒழுங்காக பண்ணணுன்றது கற்றுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நிலைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் சம்பாரித்த காசை இப்போ ட்ரேடிங்லேயே சம்பாரிச்சிங்கன்னா கூட அதை செலவு பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை வந்து அடைய முடியாது. இப்போது அவரோட ஷேரு வந்து இவ்வளோ க்ரோத் ஆகிருக்குன்னா அவர் எந்த ப்ரைஸில் வாங்கி வச்சுருப்பாருன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் அவரை வாங்கி வச்ச ப்ரைஸ்லேருந்து இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அடைய முடியும். அதே மாதிரி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி செலவு பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபுல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அடைய முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஸ்டோரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா, குழந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. நம்ம இப்போ யாருமே குழந்தை கிடையாது. ஆனால் வீடியோ பார்க்குறீங்கன்னா யாருமே 4 மாதம் குழந்தையாக இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் யாருமே குழந்தை கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு யாராச்சும் கொடுப்பாங்கன்னு ஆசைப்பட வேணாம். நம்மள யாருக்கு கொடுக்கலான்றது மட்டும் ஆசை வச்சு அந்த கோலை எப்படி அடையிறது மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட 8th year anniversary முன்னிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு we are giving you flat offer in our full courses. இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ஆப்ஷன் மில்லியனர் எடுத்திங்கன்னா you will be getting 40% flat offer அண்ட் ப்ளஸ் நீங்கள் ஃபுல் கோர்ஸ் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி மில்லியனர் ப்ளஸ் அட்வான்ஸ் ட்ரேடிங்கும் நீங்கள் பேட்டர்ன்லாம் ட்ரேட் பண்ணணும், எனக்கு எலியட் வேவாக இருக்கட்டும் இல்லை ஹார்மோனிக் பேட்டர்ன், இந்த மாதிரி எல்லா பேட்டர்ன்ஸையும் ஃபுல் டைம் நான் ட்ரேடிங் வந்து ஃபுல்லாக பண்ண போகிறேன், ஆப்ஷன்ஸும் தெரியணும், ஃபுல் டைம் ட்ரேடிங் எனக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாமே தெரியணும்னாலும் we are going to give you 50% from the overall ஆஃபர். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா May 5th வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க May 5th முன்னாடி என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நம்ம கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா they'll give you all the details. நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சஸுக்கு போய் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணனாலும் தாராளமாக விசிட் பண்ணி என்கொயரி பண்ணலாம். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் இன்கேஸ் என்னால் பிரான்ச்சஸ்க்கு போக முடியாது, என்னால் டேரெக்டாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதுனாலும் we do have online classes as well. ஆன்லைன் கிளாஸஸ்லையும் உங்களுக்கு இதே ஆப்ஷன் மில்லியனர் ப்ளஸ் ஆல் த ஸ்ட்ராட்டஜிஸும் அண்ட் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே கோர்ஸும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸஸும் அவைலபிள். ஸோ நீங்கள் அதில் வேணுனாலும் கற்றுக்கலாம். எந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until then take care, bye.